இருந்தாலும் எந்த மனுஷியா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். என்ன பேசுவான்னு கேட்குறீங்களா? நான் டெய்லி படிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே. சில பேர் டெய்லி படிப்பாங்க, சில பேர் இப்படி எடுத்து படிப்பாங்க. ஏதோ ஒரு சங்கீதம், ஏதோ நீதிமொழிகள், ஏதோ ஒரு வார்த்தை படிப்பாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை நேசித்து படிச்சிங்கன்னா ஆண்டு உங்கள்கிட்ட பேசுவார். எப்படி பேசுவான்னு கேட்குறீங்களா? நீ என்ன தவறு செய்த, நீ எதை விட்டுட்ட, எதை செய்ய சொல்கிறன்றது ஆண்டு பேசுவார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எத்தனை பேர் ருசித்திருக்கிறீங்க? நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். ஆண்டு சொல்லுவார், அம்மா நீ இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போகிற, நான் உங்களோட இருக்கிறேன். இந்த காரியம் உனக்கு செய்ய போகிற, நான் உங்களோட இருப்பேன். நீ ஒரு வேளை சொல்ல, ஆண்டவரே நான் இன்னைக்கு இதை மறந்துட்டேன், நான் செய்ய மறந்துட்டேன், நான் செய்ததை ஒருவேளை மண்ணாப்பா, என்ன பண்ணுங்க மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க ஆண்டவர் பேசுவார். ஆமேன். யாரோ வேதத்தை யார் மூலியமா பேசுவதை காட்டிலும் டெய்லி ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுது, வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இது நேசித்து பாருங்க, இந்த நேசித்து பாருங்க, ருசித்து பாருங்க, அது தேனிலும் மதுரமாக இருக்கும். ஆமேன். அருமையான தேவ ஜனமே, இந்த வேதமே நம்மை நடத்தும், இந்த வேதமே நம்மை பாதுகாக்கும், இந்த வேதமே நம்மை போஷிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நீ நேசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. மனித சத்தத்தல்ல, உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அப்பிரயோஜனமான மனுஷன் ஆண்டவரே நீர் மறைத்து கொள்வீராக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவானங்களை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஜெயம் எடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் தொடங்கி சரியாக இந்த 2வது மாதம் இந்த 16ஆம் தேதியில் வந்திருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நிச்சயமான ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஐயோ இன்னும் ஒரு 11 மாதங்கள் இருக்கிறது, 10 மாதம் 15 நாட்கள் இருக்கிறது, இந்த வருஷம் எப்படி முடிய போகுது? ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் பிசாசானவன். ஆமென். என்ன நடக்கும், என்ன காரியம் செய்யும், எப்படி போற, எப்படி வாழ போற, நமக்குள்ளே ஒரு இருதயத்தில், நமக்குள்ள ஒரு சிந்தையில் பேசிக்கொண்டே இருக்கிறான். நீ அவ்வளோதான், இனி ஒரு வாழ்க்கை இன்னும் இல்லை, இனி ஒரு சம்பவம் இல்லை, நீ அவ்வளோதான், ஆண்டவர் தேடலையா, ஜெபிக்கலையா, வேதம் வாசிக்கலையா, ஆண்டவர் கூட சமூகத்தில் போகலையா, நீ அவ்வளோதான். இல்லை, நம்ம ஏதோ ஒரு மனிதன் சொல்லியிருப்பான், நீ அவ்வளோதாங்க, உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு, இனி நீ வாழ போகிறது கிடையாது. ஒருவேளை நம்ம சத்தியா சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் இன்னைக்கு நான் டாக்டரை பார்க்கலனா என் வாழ்க்கை எவ்வளோதானா? இல்லைங்க, இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்களா? ஆண்டவர் எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் அனுகூலமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கர்த்தரை நீ நேசித்து அவரை விசுவாசித்தால் உனக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி கொடுக்கணும், என்ன பேசணும்னு சொல்லி. ஆவியான எனக்கு உணர்த்தபடினால நான் இன்னைக்கு என்ன பேச வேண்டும் நினைத்தாரோ அருமையான பாஸ்டர் மூலியமா அந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் நினைச்சிட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, இந்த ஜனங்களுக்கு கூட பேச போறார். ஆமென். ஆண்டு சொல்றேன், பயப்படாதிருங்க. அல்லேலூயா. பயப்படாதிருங்க. அதனால தான் ஆண்டவர் 364 அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், பயப்படாதிருங்க. ஏன்னு கேட்டால் இந்த வார்த்தை மறுபடி சொல்கிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பயமே வருவதில்லை, தேவனை மாத்திரம் பயப்படும்படியான ஒரு காரியத்தை வைப்பார். ஆமென். எண்ணாமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். மைக்கேல் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம், நல்ல தெளிவா. யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி செல்வதும் இல்லை. தேவன் என்னென்ன கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இங்க கவனிங்க,
யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை. இந்த உலகம் எப்படி இருக்குது என்றால் பிசாசுக்குள் இருக்கிறது. சத்துருவானவன் இந்த உலகத்தை அவனுக்குள் வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு சொல்லல அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லவில்லை. அப்படின்னா உலகத்தில் என்ன இருக்குது? மந்திரம் இருக்கிறது. ஆமேன். இது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பல. இப்படி பாதி வருது. மந்திரம் இருக்குதா இல்லையா? இருக்கிறவங்கம்மா நல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வரலையே, நல்லா தூக்குங்க. மந்திரம் இருக்குது, குறி சொல்லுதல் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதும் இல்லை. இன்றைக்கு பயம் மனிதனுக்கு. இயேசுவை விசுவாசிக்காதவன் அதை நாடி ஓடி தேடி அதை நம்பி பற்றி கொள்ளுகிறான். ஆனாலும் இயேசுவை அறிந்திருக்கிற நீங்க நானும் கூட அந்த பயத்தில் இருக்கிறோம். ஆமேன். ஐயோ, அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நாங்கள் சின்ன வயசுல நம்ம குட்டியம்மா வீட்டுக்கார் ஒருத்தர், அவர் பேர் நாங்க ஒரு முடியெல்லாம் ரொம்ப பரட்டை வச்சிருப்பாரு, சுருளியா ராமன். அவரு எனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவர் குடிச்சிட்டாருன்னா சாயங்காலம் ஆனால் அந்த ரோட்டில் போகும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக கத்துவார். ஒரு முரட்டாட்டம். அவனோட முறி பார்த்து அப்படி ஐயோ பிசாசு வந்துச்சு, நான் பயந்துருக்கிறேன். அப்போ இன்னைக்கு கூட நான் பயப்படுறது கிடையாது. ஏன்னு கேளுங்களேன், நான் குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் பொழுது நல்ல கவனம் என்ன பாருங்க, வரட்டும் 2 மணிக்கு கூட அந்த மார்ச்சரிக்கு போயிருக்கிறோம். சரியா 12 மணிக்கு தான் அப்போ ஒரு பாடி எடுத்துகிட்டு வருவான். சார் சார் நான் தலையை தட்டுவான், கூட அந்த பாடி தூக்கின்னு வருவேன். உள்ளே வைக்கிறேன். சிஸ்டர் சொல்லுவான், சிஸ்டர் பிரதர் அதை இதெல்லாம் எழுதிட்டோம், டோக்கன் போட்டோம், அந்த டோக்கன் நம்பர் போட்டு மார்ச்சரி வச்சிடும். நேராக அந்த 12 மணிக்கு போவோம். 10 பாடி இருக்கும், 11ஆவது பாடி உள்ளே தள்ளி வச்சுட்டு வருவோம். பயம் இல்லை. ஏன்னு கேட்டால் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நான் அன்னைக்கு விசுவாசிந்தேன், இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். ஆனால் யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்ல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். என்னோடு திருத்திக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கரங்களை தட்டி மையப்படுத்தும் பார்க்கலாம். இவ்வளவுதானா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி இருக்கிறது, யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க வேதத்தில் என்ன சொல்லப்படுங்கன்னா, அது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படி போட்டிருக்கலாம். ஆனால் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமேன். அப்படின்னா எத்தனை ஆயுதங்கள் இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உனக்கு எனக்கு என்னென்ன காரியத்தில் இந்த ஆயுதங்கள் வாய்க்கும் என்பதை தான் நாங்கள் பேச போறேன். எந்த ஆயுதம், என் தலைப்பு அதான், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அருமையா நல்லா கவனிங்க. உனக்கும் எனக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற மாந்திரிகள் உண்டு, ஏவல் பிசாசுகள் உண்டு, பில்லி சூனியம் உண்டு. இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் வாழக்கூடாது, இவன் சமுதாயத்தில் உயர்ந்திருக்க கூடாது. உனக்கும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் நிச்சயம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இது வாய்க்காதே போகும். எது வாய்க்காதே போகும்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அப்படின்னா உனக்கு எனக்கு ஏதோ காரியம் என்ன பண்ணுது? உருவாக்கப்படுகிறது. ஆமென். எந்தெந்த காரியங்கள் உருவாக்கப்படுகிறது என்று தான் நான் பார்க்க போகிறோம். முதலாவது, யாருக்கு உருவாக்கப்படும்? மனிதர்களால் உருவாக்கப்படுகிற ஆயுதம். நல்ல கவனிங்க, மனிதர்களால் உருவாக்கப்படுகிற ஆயுதம். போவாங்க, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு விரோதமாக எழும்புவாங்க. நல்லாவே இருக்கக்கூடாதுங்க இவன்,
ஏன் இவனுக்கு விரோதமா எழும்புவாங்க? நிச்சயமா வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமா எழும்பப்படும். அதனால தான் மனிதர்களால் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது வாய்க்காதே போகும். எடுத்து வாசிங்க எஸ்தர் புத்தகம் 7 அதிகாரம் 9, 10 வாசிங்களேன். மனிதரால் உருவாக்கப்படும் ஆயுதம். புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு. எஸ்தர் புஸ்தகம். ஹலோ, முன்னாடி பாருங்க, முன்னாடி முன்னாடி எஸ்தர் இருக்கா? சங்கீதத்துக்கு முன்னாடிக்குதா? வாசிங்க பார்க்கலாம். 7 அதிகாரம் 9, 10 வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். நல்ல கவனிங்க. ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பி நிற்கிறான். என்ன நிற்கிறான்னா, இவன் மொர்தெகாய் யாருன்னா ஒரு யூதன். இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நல்ல கவனிப்பு. என்ன பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறவன். இவன் அந்த ஆமானுக்கு பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்னா, அவன் வணங்குற தெய்வத்தை காட்டிலும் என் தெய்வம் பெருசு. ஆமென், அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த மொர்தெகாய் அறிந்தபடினால்தான் இவன் வணங்க மாட்டான். இப்போ இந்த ஆமான் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா, இந்த மொர்தெகாய் எப்படின்னா பழி வாங்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவன் எழும்புறான். ஆமான் எழும்பி மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பும் பொழுது அப்ப என்ன நடக்குது? நான் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. டைம்னால நான் சீக்கிரம் முடிக்க, எனக்கு நேரம் கொடுக்கப்படுது கொஞ்சம். இங்க என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு விரோதமாக எழும்புறான். ராஜ சமூகத்தில் போய் சொல்றான், இந்த யூதனை அழிக்கணும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் ராஜாத்தியர் அரண்மனையில் இருக்கிறா. இந்த சம்பவத்தை காட்டிலும் இந்த ஆமானுக்கு ஒரு தூக்கமரம் செய்யப்படுகிறது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உனக்கும் எனக்கும் ஒரு மனிதன் எழும்பும் பொழுது நீ பயப்படக்கூடாது. கர்த்தர் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே செய்ய போகுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லுங்க, நீ எழும்பினா தான் ஜெயத்தை பெற முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு ஆமான் எழும்பினா தான் ஒரு மொர்தெகாய் அரண்மனையில உட்கார்ந்து தேவனோடு கூட இருக்க முடியும். அல்லேலூயா. இங்க நீங்க வீட்டில் வாசித்து வந்த வாத்திய அதிகாரத்தை 3:2 கொஞ்சம் வாசிங்க. எஸ்தர் 3:2. அரண்மனை வாசலில் இருக்கிற ஊழியக்காரன் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் இருந்தார். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. 5 அதிகாரம் 9, 10, 14 வாசிங்க. 5 அதிகாரம் 9 வசனம் 10, 14. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் புறப்பட்டான். ஆனாலும் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை கண்டபொழுது மொர்தெகாய் மேல் உத்திரம் நிறைந்தவனானான். ஆகிலும் ஆமான் அடக்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து அழைத்து ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் திரட்சியையும் ராஜா பெரியவனாக்கி எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு 14 வசனத்தை வாசிங்க. அவனை பார்த்து
செய்யப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த ஆயுதம் கர்த்தர் வாய்க்காதே போக செய்தார். அல்லேலூயா. ஆமான் தான் தூக்கிடப்பட்டான். யாருக்கு செய்யப்பட்டது அது? யாருக்கு செய்யப்பட்ட? நல்லா சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். ஆமென். நீ சொல்லுங்க, ஆண்டு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழும்பின இந்த மனுஷன் என்ன எழும்பினானா, ஆண்டவரை சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆசீர்வதித்து அவங்க ஜெபி 1000 ரூபாய் பெருசு இல்லை, அவன் ரட்சிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. 1000 ரூபாய் திருட்டானா நீ ஒன்று சபிக்காத, நீ சபிச்சா அந்த 1000 ரூபாய் போச்சு. ஆனா ஆசீர்வாதம் பண்ண பாருங்க, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் வருவான், நீ அந்த இயேசுதான் மெய்யான தெய்வத்தை அவன் அறிந்து கொள்வான். ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் அது வாய்க்காதே போகும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ரெண்டாவது, என்ன ஆயுதம் வாய்க்காத போகும்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுங்களா, தேவனால் வரும் ஆயுதம். என்ன தேவனால் கூட ஒரு பொல்லாப்பு வருமா? வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? வருன்ற கை தூக்குங்க, வராத கை தூக்குங்க. வராது, பொல்லாப்பு வராது. வரும் வரும். எங்க பேத்தி கூட கை தூக்குறாங்க, வரும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என்னாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், என்னாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாமத்தின் புஸ்தகம் பிலோமியன் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேர். ஐயா இங்க கொஞ்சம் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பிழையாம் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பாலாக்கு ராஜா அழைக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிங்க, சபிக்கணும்பா, நீ வா, ஆண்டவன் கூட பேச, நீ என்ன சொல்றாயோ அதை அப்படியே செய்வாராமே என்று சொல்லி கூப்பிடுகிறான். இங்க நல்லா கவனிங்க, நீங்க என்னாமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். நீ இப்போ வாசிக்க நான் சொல்ல கவனிங்க. இங்க என்ன நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான். இஸ்ரவேல் பலுகி பெறுகிறார்கள், அவர் சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படியே இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இப்ப இந்த அந்த பாலாக்கு ராஜா சொல்றான், இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கல சபிக்கணும். யாரையா தேடுவது? இந்த பிழையாம் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் சொன்னால் நடக்க. கூப்பிட்டான், வந்தான், ஐயா கழுது போச்சு தடிச்சு, அதனால நாங்கள் சம்பவத்துக்கு வரல. இப்போ ஆண்டு சொல்ல, நீ போ, அந்த ஜனங்களை சபிக்க கூடாது, நான் சொல்வதை மாத்திரம் சொல்லுன்றான். 3 முறை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். டேய், உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? இந்த சபை ஜனங்களை சபின்னு சொன்னா நீ ஆசீர்வதிக்கிறியே என்று சொல்லுகிறான். 3 முறையும் அவன் வாயிலிருந்து புறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. நீங்க வீட்டில் வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் பிசாசு எப்படியும் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு சாபத்தை உருவாக்கணும், ஒரு அழிவு உண்டாக்க நினைக்கிறான். என்ன நினைக்கிறேன்னா, மனுஷன் நினைச்சா முடியல, தேவனே இவங்க மேல கோபப்படணும். என்ன வழி? தேவன் மேல கோபப்படுறா 2 வழி இருக்கிறது. ஒன்னு வாசிப்பாங்க, 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 25ஆம். தீட்டுமிலே ஜனங்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தேவர்களுக்கு இட்ட விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்து. ஐயா கொஞ்சம் என்ன கவனி, பைபிள் வைங்க. இங்க என்ன நடக்கிறது? அந்த பாலாக்கு ராஜாவிடத்து இந்த பிழையாம் சொல்றான், அப்பா என்னால முடியல, ஒன்னு பண்ணு, உன்னுடைய
பெண்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படி அவர்களை அனுப்பு என்றான். ரெண்டாவது சொல்றான், அவர்கள் உங்க ஜனத்துல பாவம் செய்தாங்கன்னா ரெண்டாவது ஒரு காரியம் செய்வாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுவார்கள், வேசித்தனம் பண்ணுவார்கள். அப்போ இந்த கோப ஆக்கினை அவர் மேல் பற்றி பிடிக்கும் என்று சொன்னான். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்களேன், நான் சொல்றேன். அந்த வாதையால் 24,000 பேர் செத்துட்டான் ஒரே நிமிஷத்துல. நல்ல பையனை கவனிங்களேன். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாவத்தை தூண்டும்படி பிசாசானவன் என்ன பண்றானா, தேவ கோப ஆக்கினியை வர வைத்தான். ஆமென், அல்லேலூயா. வேசித்தனத்தை உண்டாக்கும்படி செய்தான். ரெண்டாவது விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு பிடிக்காத ரெண்டே காரியம் தாங்க. வண்ணாந்தத்தில் அழைத்து வந்தார், பாலும் தேனும் ஓட தேசத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். செங்கடலை பிளந்தவர் அவர், மன்னாவை போஷித்தாரு, காடையை போஷித்தாரு, பாறையை திறந்து கண்ணீரை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட அற்புதம் செய்த தேவன் இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்த முறுமுறுத்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தா. தேவ கோப ஆக்கினை எப்போ வந்து தெரியுங்களா? வேசித்தனம் பண்ணும் பொழுது, விக்கிரக ஆராதனை பண்ணும் பொழுது இந்த கோப ஆக்கினை அவர் மேல் பற்றி பிடித்தது. அல்லேலூயா. நீங்க ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்களேன். எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னா நீ விக்கிர ஆராதனைக்கு உடன்படக்கூடாது. ஆமென். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு மஞ்சள் நீராட்டுக்கு போகிறோம், ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம். அங்கே போனதை நம்ம என்ன செய்வோன்னா, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? செய்யுமா செய்ய மாட்டோமா? ஏன் செய்யணும்? ஏன் செய்கிறீங்க? ஏன் செய்கிறோம்? எதுக்கு செய்கிறோம்? அவங்க என்ன சொல்லுவோம் நம்ம? அவங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க சொல்ல முடியுங்க, நான் முடிச்சிடுறேன். கோச்சிக்கூடாது நினைக்கிறோமா? சொல்லுங்களேன், நினைக்கிறோமா இல்லையா? அவங்க என்ன பண்ணக்கூடாது? மனஸ்தாப. அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் ரொம்ப ஃப்ரெண்டுங்க, அவர் அந்த காரியத்தை செய்யலைன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடும். இது தப்பு, இது பிசாசு கொடுக்கிற காரியம். நல்ல கவனிங்க. விக்கிர ஆராதனை கூட உடன்படாத, எந்த காத்து உடன்படாத, உனக்கு அது வேலை இல்லை. இது பிசாசு கொடுக்கிற காரியம். இதுதான் தேவ கோப ஆக்கினை உன்மேல் பற்றி பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லவன் தான், ஆனா பிசாசு சொல்லும், நீ சும்மா போய் நில்லு, சும்மா கூட போய் நில்லு. எதுக்கு போய் நில்லு? அங்க போய் நில்லு. அங்க நீ என்ன பண்ண, ஒண்ணும் பண்ணாத, நீ சும்மா இரு. இல்லங்க, இது தப்பு 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 தப்பு. கோப ஆக்கினை வந்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 24,000 பேர் மாண்டு போனார்கள், செத்துட்டான். ஏன் தெரியுமா? தேவ கோப ஆக்கினை அவர் மேல பற்றி பிடிக்கும்படி. அருமையா தேவ ஜனமே, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். மனிதனால் வரும் ஆயுதம், இரண்டாவது தேவனால் வரும் ஆயுதம், மூன்றாவது இயற்கையினால வரும் ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:24. இயற்கையினால் வரும் ஆயுதம். நித்திரையா இருக்கிறார். என்னங்க? சுழல் காற்று உண்டானதால் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் எழுப்பினாங்க. கவனிங்க. இப்ப என்ன பைபிள் வச்சு என்ன கொஞ்சம் பாருங்களேன். இயற்கையினால வர ஆயுதம். இப்ப நம்ம போயிட்டே இருப்போம், ரோட்ல போயிட்டே இருப்போம்ல, போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒருத்தர் நம்ம சர்க்குன்னு கராத் பண்றோம். பாத்துக்கிறீங்களா? யாருக்கு நேர்ந்துக்குதுங்களா? நம்ம நல்லா வண்டி மெதுவாக தான் போயிருப்போம். இன்னும் கூட நீங்கள் ஆபராம்பது கூட வண்டிகள் கொடுப்பாங்களேன், 40-30 மேலே போகவே மாட்டார். இதை பேசின்னு போனாலும் ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன பண்ணுவார்னா, என்ன கிடைப்பது என்ன இல்லை, இப்போ பொறுமையாக போவோம். இது நிறைய பேர் கண்டுபிடிப்பான். அப்போ சருன்னு ஒருத்தன் கிராஸ் பண்ணுவான். இது இயற்கையாக வர்றதில்லை, இயற்கையாக வர்றதில்லை, பிசாசு கொடுக்குற ஆயுதம். எப்படியாலும் என்ன பண்ண, உன்னை என்ன பண்ணணும், உன்னை என்ன பண்ணிடணும், விழ பண்ணிடணும்.
உனக்கு விரோதமாய் எழும்பப்படும் ஆயுதம் வாய்க்காத இயற்கையினால் வருகிற இந்த ஆயுதம் என்ன பண்ணுனா உன்னை மரணத்தை கொண்டு பண்ணும். சும்மாவே போவாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போயிருப்போம், கூட போயிருப்போம், அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய சண்டை நடக்கும், நீ ஒண்ணுமே இருக்க மாட்டீங்க. அங்க போய் நீ தலையை எட்டி தான் பார்ப்பீங்க, அங்க பார்த்தனா உனக்கும் அடி விழும். எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்களா? அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன், நிறைய பேர் வாங்கிக்கிறேன். சும்மா போய் நினைப்போம், நீ சும்மா சும்மா கம்முன்னு இரு. இந்த அம்மா பிலி பிலி பிலின்னு சண்டை போட அவன் சண்டை போட்டு விட்டு போயிடுவான். இது யார் கொடுக்குதுன்னா பிசாசு கூட இயற்கையா இந்த சம்பவம் நடக்குது. எதை குறிக்கிறது? இந்த இயற்கை எதை காட்டுகிறதுனா உனக்கு விரோதமாக எழும்புகிறதை கர்த்தர் வாய்க்காதே போவார். ஆமென். ஐயரே பிசாசு பாய், நீங்க அந்த வீட்டில் அந்த சம்பவத்தை லூக்கா அந்த 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க இந்த படகில் இருந்து இயேசு அக்கறைக்கு போய் ஒரு பெரிய அற்புதம் செய்யணும். ஆமென். என்ன செய்யணும்னா ஒரு பெரிய அற்புதம் செய்யணும். அந்த அற்புதத்தை செய்யக்கூடாது அப்படி தடை பண்றான், அவிசுவாசத்தை உண்டாக்குறான். இந்த சுவிசேஷர்கள் 12 பேர் இவங்க கூட தான் இருக்கிறாங்க, ஏசப்பா கூட தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஐயர் தூங்குறாரு, ஐயா சுழல் காற்று வருது, இயற்கையாவே வருது, அந்த இடத்துல பெரிய கொந்தளிப்பு வருது. ஆண்டு கேட்டார், அற்ப விசுவாசிகளே நான் உங்க கூட தான் இருக்கிறேன். ஆமென். பயப்படுறோமோ? ஐயோ எனக்கு ஒரு எழுப்புறானே, கவலைப்படாத. ஆமென். அவன் ஏழ்மனா தானே ஜபிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா என்ன பண்ண மாட்டோம், வாய்க்குள்ள நிச்சயம் வாய்க்குள்ளே சொல்லிச்சு. சத்தமா சொல்லுமா, சத்தமா சொல்லு, எல்லாம் கேட்கட்டும். என்ன பண்றோம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நீ காலைல ஏந்துக்கிறீங்க, காலைல டிஃபன் கிடச்சிச்சு, மத்தியானம் சாப்பிட கிடச்சி, ராத்திரி நைட்டுக்கு தேவையான சாப்பிட கிடச்சிச்சு, இன்னைக்கு தேவையான எல்லா துணி மணி எல்லாம் கிடச்சி, பணம் கிடச்சிச்சு, நம்ம எதிர்பார்க்குற காரியம் எல்லாம் நடந்துச்சு. இது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிச்சு இல்லை? இது ஒரு வாரம் நடந்துச்சு. நான் அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே பார்க்க மாட்டோம், எந்த காரியத்தை பார்க்க மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம். ஏன்னு கேட்டா எல்லாமே கிடைச்சிச்ச இல்ல. நீ உனக்கு ஆயுதம் வாய்க்காதே போகணும்னா உனக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பணும். ஆமென். எழும்புனா தானே ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சுழற்சி இயற்கையான ஒரு காரியம் வந்தாதான் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து நான் சொல்லி முடிக்கிறேன். தனி மனிதனால் வருகிற ஆயுதம். ஆமென். யாரால? தனி மனிதனால் வருகிற ஆயுதம் என்ன தெரியுங்களா? அவன் நல்லா இருக்கிறவன்ல, அவனை பேர் எப்போனா டேமேஜ் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லா இப்போ ஒரு பதவியில் இருக்கிறீங்க, ஒரு சமுதாயத்தை நல்லா இருக்கிறீங்க, இவன் சொல்லுவான், நீ எல்லாம் இந்த சர்ச்சுக்கு போய் என்னத்த முடிச்சிருங்களா, நீங்க முடிச்சிருங்க, நல்லா நீங்க நீ எல்லாம் போய் சபைக்கு போய் என்ன பண்ண போற? நீ எல்லாம் போய் என்ன பிரயோஜனம்? உன்னை ஏன் சொல்லணும்னா, நீ அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா உன்னை குறித்து, ஒரு தனி மனிதனை குறித்து அவன் உன்னை தூஷணமா பேசுறான். அல்லேலூயா. வேதத்துல பார்த்தா 2 மனுஷனை குறித்து ரொம்ப தூஷிப்பாங்க. யாராரு கேட்டா மோசேவை குறித்து தூஷிப்பாங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கவனிங்களேன். எபிரேயர் 3:5 சீக்கிரமா நான் முடிக்க போறேன். எபிரேயர் 3:5 மோசே பணிவிடக்காரனாய் அவர் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மை உள்ள மனிதன். ஆமென். ஒரு தனி மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாப்பா உண்மை உள்ளப்பா. ஆனா அந்த உலகம் தான் சொல்லிச்சு, ஆண்டு உங்ககிட்ட தான் பேசுவாரா, என்கிட்டலாம் பேச மாட்டாரா? நீ தான் இந்த இஸ்ரவேல் நடத்தணுமா, ஏங்க நாங்கள் நடத்த மாட்டோமா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதங்கள் புத்தகம் எடுத்து வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 129 1-2 வாசித்து பாருங்க. தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தனி மனிதனை குறித்து சொல்லப்படுது. 129 1-2 வாசிங்க, கரெக்டு தான்.
என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கியும் மேற்கொள்ளாம போனேன்னு கேட்டா, எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். ஆமென். தாவீது சொல்றார், ஐயா நான் சின்ன வயசுல இருந்து என் நெருக்கினாங்க ஐயா, தூசித்தாங்க. அவன் கொன்னது 1000, ஒரே ஒரு பாட்டு பாடினதுக்கு அவன் தூசித்தாங்க. ஆமென். இவன் தான் அமிச்சான், எப்பா நீ போயிட்டு அங்க யுத்தத்தில் யாருமே ஜெயிக்க முடியல, யாருமே ஜெயிக்கல. அவன் சொன்னான், சேனல் கத்தையும் கொடுக்க நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன். ஒரே ஒரு போடுதான், சர்வ வல்லமுள்ள தேவனை ஒரு ஆயுதம் எடுத்து கொன்று போட்டு அந்த தலையெட்டு வந்த போது இஸ்ரவேல் ஜனங்க பாடினாங்க. என்ன பாடினாங்க தெரியுமா? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 10,000. இது பார்த்தா சாத்தான், டேய் நான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா, என்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன இந்த ஜனங்க புகழல, உன்னை புகழ. ஆடு மேய்ச்சிருந்த ஆளுங்க, ஆடு மேய்ச்சிருந்தது தாவீது. தனி மனிதன் தூஷிக்கப்படுகிறான். தனி காரியம் இல்ல. அவன் என்னைக்கு ஆடு மேய்ச்சி கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ சகோதர புறக்கணிக்கப்பட்டான். சொந்த மாமனால், தன் மனைவியால், மற்ற இன பந்துக்களால், எல்லா எதிரியால் புறக்கணிக்கப்பட்டான். அகிதோப்பில் ஒரு மனுஷன் தான் இருக்கிறான், வேதத்துல வாசித்து பாருங்களேன். அவன் ஆலோசனை தெய்வ ஆலோசனை இருக்கும், அந்த மனிதனை கைவிட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நெருக்க வரும்போது சொல்றான், ஆண்டவரே இந்த அகிதோப்பிலுடைய ஆலோசனை பைத்தியமாக்கி போடுப்பா. ஏன் என்று கேட்டா என்ன தூஷணமா பேசுறான், என் பிள்ளை எழும்புறான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் சிறு வயது நெருக்கப்பட்டேன். ஒரு தனி மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அடுத்த சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன், வாசித்து பாருங்களேன். அடுத்து அவர் கூட்டமாய் கூடுகிற மனிதர்கள் நாள் எழும்புகிற ஆயுதம். ஆமென். ஒரு கூட்டம், சொந்த ஜனம். யாருங்க? சொந்த. 2 கொரிந்தியர் 11:24 வாசிங்க. 2 கொரிந்தியர், நான் முடிக்க சீக்கிரமா. 11:24-26. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக அடிந்து தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லொறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் போனேன். அநேக தரம் ஆறுதலால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்கள் வந்த மோசங்களினாலும். போதும், இங்க கவனிங்க, சொந்த ஜனம். ஆமென். கவனிங்களேன். இன்னைக்கு எதிரியாளி யாருன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம். யார் சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? சொந்தக்காரங்களா? இந்தம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, முடிக்க நல்லா சொல்றீங்க, முடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? வீட்டாரே, நானும் என் வீட்டாரே. அப்புறம் ஜெயமரியம்மா சொல்லுமா, யாரால வர, யார் சூனி வைக்கிறக்காத நமக்கு சொந்த ஜனம். ஆமென். பவுல் சொல்றாரு, ஐயா ஒரு வெளியாள் இல்லைங்க, என் ஜனங்களே எனக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஆமென். சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? அந்த பாஸ்டர் எப்படிப்பட்ட தெரியுங்களா? அவதூறாய் பேசுகிற காரியங்கள். ஆமென். பவுல் எப்படிப்பட்ட தெரியுங்களா? ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டவன். அவனை போல பாட இயேசுவை 1 குறைய 39 அடி ஒரு முறை தான் அடிச்சாங்க. அங்க சொல்றார், பவுல் சொல்றார், என்ன சொல்றார்? ஐயா என்ன அது போல 5 முறை அடிச்சாங்க. வாசிங்க அந்த வசனத்தை 24 வாசிங்களேன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக எத்தனை தெரியுங்க? 5 முறை அடிச்சிட்டாங்க. பசி பட்டினி எத்தனையோ பேரை கொல்ல பார்த்தாங்க. இந்த வகையிலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தபடினால் கர்த்தர் என்னை எந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்க வல்லவராயிருந்தார், எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென். இப்ப கடைசியில சொல்லி முடிக்கிறேன். திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் திட்டம் தீட்டுறாங்க. என்ன திட்டம் தெரியுங்களா? வாசித்து பாருங்க, நான் முடிச்சிடுறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
தானியேல் இல்லையோ, நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் பார்த்துக்கிறாங்க. இப்போ 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சீக்கிரம். தானியேலை தேவனை பற்றி வேற விஷயத்துல குற்றப்படுத்த முகாந்திரம் தேடுறாங்க. கவனிங்க, இப்ப நல்லா முடிச்சு, நான் டைம் இல்லை, முடிச்சுட்டேன். முகாந்திரம் தேடுறாங்க, கூட்டமா கூடுறாங்க. தானியேலுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை ஏற்பட கூட்டமா கூடுகிற ஜனம் இது. இங்க பாருங்க, ஒரு கூட்டம் கூடுவாங்க. சபையில சரி, குடும்பத்துல சரி, சமுதாயத்துல சரி, நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பும். ஆமேன். என்ன கூட்டம்னா, என்ன முகாந்திரம் தேடுறாங்க தெரியுங்களா? தானியேலுக்கு ஒரு காரியம் இல்லை, ஒரு சம்பவம் நடக்கல. நீ வீட்டில் வாசித்து பாருங்க, அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாக எழும்பின எந்த கூட்டம் இருந்ததோ அந்த சிங்க கபியில அவனையும் அவன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அவன் ஜாதியார் முழுவதும் போட்டாங்க. சிங்க பீறி போட்டுச்சு. ஆமேன், அல்லேலூயா. ஒரு கூட்டம் எழும்பும், ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன திட்டம் தெரியுங்களா? அவனுக்கு விரோதமாய். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் என்ன இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்லலை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 12ஆம் இந்த டிசம்பர் முடிஞ்சு அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரும்பொழுது நீ சாட்சி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு நன்மை என்னோடு கூட இருந்தார், என்னோடு கூட இருந்து எனக்கு விரோதமாய் எழும்பப்படும் எந்த மனுஷன் எழும்பாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார், என்னோடு கூட இருந்தார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால் தானியேல் சொல்றான், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த சிங்கங்களின் கைக்கு என்னை தப்புவித்து என்னை விடுதலையாக்கி ராஜாக்கள் பிரதானிகளை முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் என்பதை இந்த தானியேல் அறிந்தவனால் தான் வேதம் சொல்லுகிறது. தானியேலுடைய ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி. தானியேலே, பிரியமானவனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. 2 பேருக்கு தான் அந்த பிரியம் கிடைச்சு. யார் தெரியுங்களா? ஒன்று தாவீதுக்கு, ஒன்று 2வது தானியேலுக்கு. ஆமேன். உனக்கும் எனக்கும் விரோதமாக எழுப்பப்படும் ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனிதனுடைய காரியமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். இயற்கையினால் வருகிற காரியம், தேவனால் வருகிற காரியம், தனி மனிதனால் வருகிற காரியம், கூட்டமாய் கூடி உனக்கு விரோதமாக திட்டம் திட்டுகிற காரியம், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை என்னையும் அவர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போவதாக. நான் ஒருவேளை விசுவாசிக்கிறேன், நம்முடைய கிராமத்தை கூட பிசாசவன் எந்த வகையிலையோ நம்மை அங்கலாய்க்க பார்க்கிறான், ஒரு பிரிவினை உண்ட பார்க்க நினைக்கிறான். நாம் இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காது, எந்த காரியமானாலும் அது வாய்க்காதே போகும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால், இயற்கையினால் வருகிற காரியமா இருந்தால் சரி, கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் அது வாய்க்காதே போகும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். தானியேலை போல ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறபடினாலே எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காதே போகும். ஒரு கூட்டம் திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தை கர்த்தர் அவர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஜனத்தை யார் எழும்பினார்களோ அவர்களை சிங்கங்கள் அவர் பீறி போட்டது எலும்பு கூட கிடைக்கலையா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் செய்யுங்கப்பா, எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போவதாக. இந்த ஆண்டு முழுதும் வாய்க்காதே போவதாக. என் சபை மக்களுக்கு வாய்க்காதே போவதாக. இந்த நியூ லைஃப் சபை மக்களுக்கு வாய்க்காதே போவதாக. குடும்பங்களுக்குள் இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள், கொண்டு வருகிற பிசாசானவன் கிரிகள் அது முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. என் ஜனங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மாந்திரத்தின் கிரிகள், பில்லி சூனிய கட்டுகள், ஏவல் பிசாசின் கிரிகள் அது அழிக்கப்படுவதாக. கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.